இட்லிக்கு நைட்டு கார சட்னி. சட்னி பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய பூண்டு இது, அதனால் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 6 பல் பூண்டு, அதே மாதிரி ஒரு 6 மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க, சிம்பிள். இந்த சட்னி அரைச்சிட்டு பார்க்கலாம். காரசாரமாக சூப்பராக எம்மியாக இருக்கும். இட்லிக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம். அப்படியே பச்சையாகவே அரைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம மிளகா போட்டுப்போம். மிளகாவில் கல் உப்பு போட்டுப்போம். ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் ஃபஸ்ட்டு, அப்புறமா மீதியெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 6 மிளகா போட்டிருக்கோம். காரம் வேணால் இன்னொரு மிளகா கூட போடலாம். மைல்டாக சாப்பிட்றவங்கன்னா போதும், காரசாரமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னொரு மிளகா போட்டுக்கலாம். ஒரு சின்ன புளி, ஒரு சின்ன சைஸ் புளி போட்டிருக்கேன். பூண்டும் ஒரு 6-7 பல் பூண்டு, பெரிய பூண்டு இது. எல்லாத்தையும் பச்சையாக அப்படியே அரைச்சிட வேண்டியது தான். சூப்பராக எம்மியாக இருக்கும். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எம்மியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னிக்கு தாளிச்சிடுவோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டோம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே பெருங்காயமும் போட்டு தாளிப்பு ஊற்றிடலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. கருவேப்பிலையும் போட்டாச்சு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டாச்சு. நம்ம இப்போ தாளிப்பு சட்னியில் ஆட் பண்ணிடலாம். எப்பயுமே தாளிப்பு சேர்த்தா தான் சட்னி ஃப்ளேவரோட நல்லாயிருக்கும். சூப்பராக சட்னி ரெடி ஆகிடுச்சு. காரசாரமாக இட்லிக்கு இன்றைக்கி இந்த சட்னி தாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. எல்லாம் பச்சையாகவே அரைச்சிட்டு அப்படியே மேலே தாளித்து கொட்டிடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டில் இட்லியும் இந்த சட்னியும் தாங்க. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.